இயற்கையின் அழிவிலிருந்து விஞ்ஞானிகள் தேசத்தை காப்பாற்ற முடியாது. The scientists cannot deliver the nation from natural disaster. அரசியல்வாதிகள் காப்பாற்ற முடியாது. The politicians cannot save them. அரசாங்கம் காப்பாற்ற முடியாது. The government cannot save them. ஜெபிக்கிறவருடைய ஜெபம் தான் காப்பாற்றும். Only the intercessors can save them. கர்த்தர் சொல்ல ஆகும். What the Lord says will come to pass. கர்த்தர் கட்டளையிட நிற்கும். What the Lord commands will stand. கர்த்தாவே கடல் அலைகளை பார்த்து சொல்லும். Lord, look at the waves and say, இறையாதே, do not rise up, அமைதலாயிரு, be still, என் ஜனங்கள் காக்கப்படட்டும் என்று. let my people be saved. எல்லாம் இப்பொழுது கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. Everybody look up to the Lord and pray right now. முடிந்தால் உங்கள் கண்களில் கண்ணீர் வழியட்டும். Let the tears roll down from your eyes. அந்த காட்சியை கற்பனையிலே கொண்டு வந்து பாருங்கள். Bring to your imagination the destruction that is going to come. சிலர் அதை தரிசனத்திலே பார்க்கிறார்கள். Some of you are seeing in visions right now. அழுகிறவருடைய கதறல். You are hearing the people perishing. ஜனங்களுடைய பிரேதங்கள் திரள் திரளா ஜப்பானிலே மிதந்தது. You see visions of people floating in the waters. அதே போல நம்முடைய பிலிப்பைன்ஸ் பட்டணத்துக்குள்ள நடந்தால் எப்படி இருக்கும்? You are thinking in your heart, how will this be of dead bodies floating in our nation? நம்முடைய ஜனங்கள் இங்கல்லவா இருக்கிறார்கள். Our people are here, you may say. நம்முடைய உறவினர்கள் இந்த தேசத்தில் அல்லவா My இருக்கிறார்கள். relatives are in this nation. தேவனே நிறுத்தும். Oh Lord, stop. தேவனே நிறுத்தும். Oh Lord, stop. எங்கள் ஜனங்களுக்கு இறங்கும். Lord, hear our prayer. எங்கள் ஜனங்களை கைவிடாதிரும். Do not forsake our people. எங்கள் ஜனங்களை கைவிடாதிரும். Do not forsake our people. எங்கள் ஜனங்களை கைவிடாதிரும். Do not forsake our people. எங்கள் ஜனங்களை மீட்டுக் கொள்ளும். Save our people. நாங்கள் புறப்படட்டும். We will go forth. நாங்கள் கிரியை செய்யட்டும். We will do the works of எங்களை God. பயன்படுத்தும். Use us. எங்களை பயன்படுத்தும். Use us, Lord. எங்களை பயன்படுத்தும். Use us, Lord. ஆண்டவராகிய கர்த்தர் எனக்கு சொல்லுகிறார். The Lord tells me, இதோ தேசம் முழுவதும் வரப்போகிற மற்றொரு கொடிய தீங்கும் இருக்கிறது. there is another evil danger that is going to come upon this nation. தேசத்தினுடைய பொருளாதாரம் இதோ பயங்கரமாய் பாதிக்கப்பட போகிற ஒரு சூழ்நிலை வருகிறது. There is going to come a time when the financial resources of the land are going to be affected. ஒரு குறிப்பிட்ட சம்பவம் உன் தேசத்தில் நடந்த பின்பு அது நடக்கும். After a certain event has taken place in your nation, this will come. உன் தேசத்தின் பல பகுதிகள் சூறையாடுவிக்கப்படும். Many places of your nation are going to be robbed. அநேக ஜனங்கள் பஞ்சத்திலும் பசியிலும் சிக்கிக் கொள்வார்கள். Many people are going to suffer in famine. நீங்கள் அறிந்திராத அநேக கொடிய நோய்கள் இதை தொடர்ந்து கடந்து வரும். After that, many diseases that you have never known before will come upon the land. மரித்து போன அநேக பிரேதங்கள் நிமித்தமும் அழிந்து போன அநேக ஸ்தலங்களின் நிமித்தமும் இது சம்பவிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says, because of the many dead people and because of many decomposed bodies, these new diseases will come. இந்த தூதர்கள் கடல்களை குலுக்கும் பொழுது, when these angels shake the oceans, அந்த கடல் அலைகள் சீறி தேசங்களின் பல பகுதிகளுக்குள் கடந்து வரும் பொழுது, when the seas come upon the land, அநேக தீவுகளுடைய நிலை மாறி போகும் பொழுது, when the status of many islands will change, அநேக காலநிலைகள் மாறி போகும். the weather patterns will change. அநேக இடங்களில் குடிதண்ணீர் பற்றாக்குறை உண்டாகும். There will be shortage of water in many places. சில இடங்களில் இருக்கிற குடிக்கும் தண்ணீர் விஷமாய் மாறி போகும். In some places the drinking water will become poisonous. அதை குடிக்கிறவனும் பயன்படுத்துகிறவனும் கொடிய புற்றுநோய் கண்டு மரிப்பான். Even those who drink it and those who use it will die of strange cancer. சிலருடைய தொண்டை குழியிலே இதோ கொடிய புண்கள் உண்டாகும். In some people's throat, deep in their throat, a strange kind of wounds, sores will come out. அநேகருடைய மேல் தோல் பகுதி அழுகி போகும். Many people's skin will rot. சீக்கிரமாய் அப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிப்பதற்கு முன்பு, before these things speedily come upon, சபையே நீ எனக்காக எழும்பு. Oh church, rise up for me. நான் இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். I am moving with compassion for these people. யார் எனக்காக போவான்? Who will go on my behalf? யாரை நான் அனுப்புவேன்? Whom can I send? சபையே நீ எனக்காக ஆயத்தமாய் காத்திருக்கிறாயா? Oh church, are you waiting for me? உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். I am going to do a big thing through you. காலம் சமீபமாயிருக்கிறது. Time is very short. விரைந்து வா. Come quickly. நான் உன்னை நிரப்பட்டும். I want to fill you. நான் உன்னை நிரப்பட்டும். I want to fill you. நான் உன்னை நிரப்பட்டும். I want to fill you, says the Lord.
மறுபடியும் நாம் ஜெபிப்போம். Let us pray again. தேவனே, இந்த கொடிய காரியங்கள் எங்கள் தேசத்திலே சம்பவிக்க கூடாது. Oh Lord, these evil things must not come upon our நாங்கள் nation. இந்த திறப்பிலே நிற்கிறோம். We want to stand in the gap. அழிகிறவருடைய அழிவை நாங்கள் பார்க்க கூடாது. We don't want to see the decomposing people. இப்பொழுது எங்களை பயன்படுத்தும். Use us right now. ஜெப ஆவியினால் எங்களை நிரப்பும். Fill us with the spirit of prayer. ஜெபிக்கிற வல்லமையினால் எங்களை மூடும். Fill us with the power of prayer. எங்கள் கண்களை திறந்தருளும். Open our eyes. எங்கள் வாலிப சேனை எழும்பட்டும். Let our young people rise up. ஜெபிக்கிற கூட்டம் சபைகளில் எழும்பட்டும். Let the people of prayer rise up in the churches. இந்த பிலிப்பைன்ஸ் தேசம் முழுவதும் எழும்பட்டும். Let them rise up all over Philippines. எல்லைகளை கர்த்தருக்கு சுதந்திரமாக்குகிறோம். We proclaim the borders of the Philippines to the Lord. பிலிப்பைன்ஸ் தேசத்தை பிடித்திருக்கிற பொல்லாத பில்லிசூனி ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே மிதிக்கிறோம். We pull down all the spirits of witchcraft that is ruling the Philippines. தேசத்தின் மேல் சாபத்தை கொண்டு வருவதற்காக, Oh, தேசத்தின் மேல் சாபத்தை கொண்டு வருவதற்காக புறப்பட்டிருக்கிற பொல்லாத ஆவிகளை, oh, you evil spirits that have gone forth to bring evil upon the land. கர்த்தருடைய நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறோம். We bind you in the name of Jesus. ஆங்காங்கே எழுப்பப்படுகிற மந்திர தந்திர வித்தைகளை, All the witchcraft and spells that have been done in this land. இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமல் மாற்றுகிறோம். Oh, we command you to be confounded to nothing in இதோ- Jesus' name. இதோ கருப்பு நிற வஸ்திரம் தரித்த சில பெண்கள் எழும்பி வருகிறதை பார்க்கிறேன். Oh, I see a group of women dressed in black rising up. அவர்களுடைய கைகளிலே மந்திர புத்தகங்கள் இருக்கின்றன. They have books of witchcraft in their hands. இன்னொரு கைகளிலே ஒரு ஜெபமாலை போல ஒன்றை வைத்திருக்கிறார்கள். In the other hand, they have something that look like a prayer bead. அவருடைய கண்களை சுற்றிலும் கருப்பாய் மை தடவி இருக்கிறார்கள். They have black rings around their eyes. அவருடைய வாயிலே கருப்பு நிறமான உதட்டு சாயத்தை பூசி They இருக்கிறார்கள். have black lipstick around their lips. அவர்கள் சபித்துக் கொண்டிருக்கிறார்கள். They are cursing. இந்த கூட்டத்தை சபிக்கிறார்கள். They are cursing this meeting. இதோ அவர்கள் அந்த பொல்லாத ஆவிகளை எழும்ப They பண்ணுகிறார்கள். are causing these wicked spirits to rise up. அந்த ஆவிகள் அவர்களோடு பேசிக் The கொண்டிருக்கிறது. spirits are speaking with them. எங்களுக்கு இரத்த தாகம் எடுத்திருக்கிறது. We are thirsty for blood. மனிதர்களின் ரத்தத்தை நாங்கள் குடிக்க We வேண்டும். want to drink the blood of men. இதோ இந்த கூட்டத்தை நீ கட்டுப்படுத்து என்று The witches are telling to the spirits, you bind this meeting. இந்த ஜனங்கள் செய்கிற ஜெபத்தினால் எங்களுக்கு எரிச்சல் உண்டாயிருக்கிறது. They are getting irritated by the prayers that are rising up in this place. இந்த கூட்டத்திற்கும் அப்படிப்பட்ட பொல்லாத மனிதருடைய பிரதிநிதிகள் சிலர் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். There are also some of wicked people sitting in this meeting. பொல்லாத பிசாசே, உன் தந்திரத்தை கர்த்தர் கட்டுகிறார். Oh, you wicked people, God is binding you. கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் சொல்லுகிறேன். I, the servant of the Lord, say to you. பொல்லாத பிசாசே, நீ உன் பிரேத குழிக்குள் கடந்து போ. Oh, you wicked spirit, go back to the bottomless pit. கர்த்தருடைய தூதனும் கர்த்தருடைய தீர்க்கதரிசியுமாகிய நான் சொல்லுகிறேன். I, the angel and the prophet of the Lord, say to you. எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே, In the name of our God, கர்த்தர் உன்னை குருட்டாட்டம் பிடிக்க பண்ணுவாராக. God will cause you to be confused. உன்னுடைய மந்திர தந்திரங்கள் அழிந்து போவதாக. All your enchantment and witchcraft will be destroyed. அவைகளை துரத்துகிறேன். I am scattering them. கூட்டத்துக்கு விரோதமாய் கிரியை செய்ய புறப்பட்டிருக்கும் பொல்லாத ஆவியே, All you wicked spirits that have come to disrupt this meeting. அசுத்த ஆவிகளால் அனுப்பப்பட்டிருக்கிற தீமையான ஜனங்களே, All you wicked people who have been sent by these evil spirits. தீய நினைவோடு வந்த எவனும் இந்த இடத்திலிருந்து புறப்படும் பொழுது ரட்சிக்கப்பட்டவனாய் புறப்படுவானாக. All you wicked spirits, before you leave this meeting, you shall be converted. உன்னை அனுப்பின அந்த பொல்லாத ஆவி வெட்கப்பட்டு போவதாக. The spirits, the evil spirits who send you will be ashamed. பொல்லாத பிசாசே, உன்னை நான் சபிக்கிறேன். All you wicked spirits, I curse you. அந்த பெண்கள் அலறி கீழ் ஓடுவதை பார்க்கிறேன். I see those witches running away in shame. தேசத்தை குருட்டாட்டம் பிடிக்க பண்ணுகிற ஆவி, These are the spirits that are going to confound the nation. அரசியல்வாதிகளை குழப்பம் பண்ணுகிற ஆவி, These are the spirits that are confusing the politicians. அநீதியை எழுப்புகிற ஆவி, These are the spirits that are going to raise up unrighteousness. நீதியை குருட்டாட்டம் பிடிக்க பண்ணுகிற ஆவி. These are the spirits that are making righteousness to be confounded. என் பிலிப்பைன்ஸை விட்டு வெளியே போ. Go out
out of the Philippines. கர்த்தருடைய ஜனங்கள் எழும்பி விட்டார்கள். All the people of God have risen up. கர்த்தருடைய சேனை எழும்பி விட்டது. God's army have risen up. இனிமேல் உனக்கு இங்கே இடமில்லை. You have no place in this land anymore. கர்த்தருடைய மனிதனாகிய நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். As a servant of God, I am commanding you. சூனியம் செய்து அழைக்கிற எவருடைய சத்தத்திற்கும் இனி நீ வரவே கூடாது. You should no more come to the voice of the prayer or the cries of the witches. அவர்கள் இரத்த பலி கொடுத்தாலும் நரபலி கொடுத்தாலும் நீ இனிமேல் இறங்கி வரவே கூடாது. Even if they offer blood sacrifice or human sacrifice, you will no more rise up and come. உன் செட்டைகளை நான் முறிக்கிறேன். I pull all your wings. நீ மின்னலை போல கீழே விழுந்து போ. You fall down like lightning. கர்த்தருடைய நாமத்தில் இதோ இந்த ஜெயம் வந்து விட்டது. Victory has come in the name of the Lord. எல்லாம் இப்பொழுது அதற்காக ஜெபிப்போம். Everybody, let's pray for that எல்லாரும் now. அதற்காக ஜெபிப்போம். Everybody pray for the victory. பொல்லாத ஆவிகளின் தேசத்தை விட்டு ஓடணும். The evil spirits must run away from the nation. பிலிப்பைன்ஸ்ல இனிமே உனக்கு இடம் இல்ல. There is no more room for you in Philippines. பிலிப்பைன்ஸ்ல இனிமே பிசாசுக்கு இடம் இல்ல. There is no more room for evil spirits in Philippines. மந்திரவாதிகளுக்கு இடம் இல்ல. There is no more room for witches. ரட்சிப்பு நதியை போல வருகிறது. Salvation is coming like a river. கர்த்தருடைய இரத்தம் இந்த தேசத்தின் மேல் இறங்கி வருகிறது. The blood of Jesus is coming upon the land. அவர் உன்னை சுத்திகரிக்க விரும்புகிறார். The Lord desires to sanctify you. உள்ளும் புறமும் சுத்திகரிக்க He விரும்புகிறார். wants to sanctify you inside and outside. கர்த்தருடைய நாமத்தினாலே In the name of Jesus. வருகிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லுகிற புதிய பாடலின் சப்தத்தை நான் கேட்கிறேன். I hear a song saying, blessed is he who comes in the name of the Lord. ஏராளமான தேவதூதர்கள் மேலெல்லாம் இருக்கிறதை பார்க்கிறேன். I see many angels standing all around this place. ஜெயிக்கிறவரும் ஜெயித்துக் கொண்டே இருப்பவருமாகிய சேனைகளின் கர்த்தர் உயர்ந்தவராய் இருக்கிறார் என்று பாடுகிற பாடலின் சப்தத்தை கேட்கிறேன். I hear a song sung by them saying, he who is victorious and he is going to be victorious, blessed and glorious is he. அவரே தேவன். He is the Lord. அவருக்கு சமானமானவர் ஒருவரும் இல்லை என்று இந்த பாடல் வரிகள் கடந்து வருகிறது. The words are coming to me saying, there is no one equal to him. இந்த இடம் முழுவதும் தேவதூதர்கள் நிரம்பி இருக்கிறார்கள். This whole place is filled with angels. மேல் பகுதி முழுவதிலும் நான் பார்க்கிறேன். I could see all over the top part of this building. ஒரு குழந்தைகளைப் போல அநேக தூதர்களை பார்க்கிறேன். Like little angel, baby angels all over this place. அவைகள் மேலே குறுக்கும் நெடுக்குமாய் பறந்து They are கொண்டிருக்கிறார்கள். flying here and there. கர்த்தர் இவர்களை நேசித்தார். The Lord loves them. இவர்கள் கர்த்தருடைய மந்தையும் கர்த்தருடைய ஜனமுமாய் இருக்கிறார்கள். These are the flock of God. These are the people of God. கர்த்தர் இவர்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார். God loves them. கர்த்தராகிய தேவனே இவர்களை நடத்துவார் It is God himself who will lead them. என்று அவர்கள் இனிமையாய் பாடுகிறார்கள். I hear them singing like that. அவர்கள் உங்களையும் என்னையும் குறித்து தான் பாடுகிறார்கள். They are singing looking at you and me. ஆகவே நாம் எல்லாம் கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை Everybody துதிப்போம். come on, let's clap your hands. தேவன் நம்மை நினைத்து விட்டார். God is thinking about us. தேவன் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். God is blessing us. கர்த்தருடைய கிருபை நம்மேல் இருக்கிறது. God's grace is upon us. இந்த தேவதூதர்களுக்கு சாட்சியாய் The இருக்கிறார்கள். angels are a witness to them. பிலிப்பைன்ஸே மகிழ்ந்து Oh, களிகூரு. Philippines, rejoice. உன் நேசர் உன் நடுவில் இருக்கிறார். Your beloved is in your midst. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு பேசினார். The Lord spoke to us. நாளை தினம் ஆயத்தத்தோடு கடந்து வாருங்கள். Come prepared tomorrow. தேவன் உங்களுக்கு பேசுவதற்கு சிறப்பான பல காரியங்களை வைத்திருக்கிறார். God has kept many things in store to speak to you. இன்றைய தினம் ஒரு அறிமுக கூட்டமாய் இருந்ததால் நான் அதிகமாய் கர்த்தருடைய வார்த்தை உங்களிடத்தில் பேசவில்லை. Since today is an introduction day, I did not speak much about the word of God. நாளையிலிருந்து தேவனுடைய வார்த்தைகள் உங்கள் நடுவில் கடந்து வரும்பொழுது புதிய மாற்றங்கள் உண்டாகிறதை பார்ப்பீர்கள். From tomorrow onwards, when the word of God comes upon you, you will see many changes. எதிர்பார்ப்போடும் ஆவலோடும் கடந்து வாருங்கள். Please come with readiness and with expectation. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். The Lord will bless you. ஹalleluya. ஆமென்.